வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான சட்னி ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ஒரு காயோட விதையிலிருந்து செஞ்ச சட்னி. இது இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே கலக்கலாக இருக்கும். இது என்ன காயின்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த காயோட விதையை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். வாங்க அது என்ன காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புடலங்காயோட விதையை தான் இந்த சட்னி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் தயக்கம் இல்லாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு இதோட 3 வரமிளகாய் சேர்த்திட்டு பச்சை மிளகா 1 சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாவும் கூட சேர்த்துறனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்திட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதக்கணுன்னா இதில் ஒரு 6 பல் பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்திட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம். இப்போ வெங்காயம் 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இது வதக்கணுன்னே இதில் புடலங்காய் விதையை வந்து இதோட சேர்த்திட்டு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். தண்ணி சேர்க்காம எண்ணெயிலேயே வதக்க வேணும். அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்க வேணும். இப்போ இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே தண்ணி சேர்க்காம நல்லா இந்தளவுக்கு நல்லா மசியை வதக்கிட்டு கடைசியாக இதோட புளி வந்து கொஞ்சமாக சேர்த்திட்டு தேங்காய் துருவல் வந்து இதோட கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துனாவே தேங்காய் துருவல் வந்து போதும். சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட டேஸ்ட்டு நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்க வேணும். இப்போ அரைச்சிட்டு வந்த துவையில் வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்க வேணும். தாளித்தா மட்டும்தான் ரொம்பவே இதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். அதுக்காக கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கணும். நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கடுகு 1/2 டீஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்திக்கலாம். இதோட கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு இப்போ சட்னியில் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் புடலங்காயோட விதை வச்சு ஒரு துவையில் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு பார்க்கலாம். ஓகே, பாய்.